வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஒரு வாட்ச் பார்க்க போகிறோம். இது வந்து Urban கிட்ட இருந்து கிடச்சிருக்கு. ஞாபகம் இருக்கா? இன்வேஷன் நம்ம அந்த சவுண்ட் பார் இதுக்கு முன்னாடி போன வருடங்களில் அதே தான். ஸோ அந்த பிராண்ட் கிட்ட இருந்து அந்த வாட்ச் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம பண்ண போகிற இந்த வீடியோவை வெரிஃபிகேஷனுக்காகவோ கிளாரிஃபிகேஷனுக்காகவோ அவங்களுக்கு சென்ட் பண்ணி அவங்க அதை பார்த்துட்டு இதில் என்ன இருக்குது, இல்லை இதை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்கிற மாதிரியான எந்த விஷயங்களும் கிடையாது. அது நம்ம வீடியோவுக்கு அவங்களுக்கு எடிட் கண்ட்ரோல்ஸ் கிடையாது. ரெண்டாவது, இது பெய்ட் கொலாபரேஷன் கிடையாது. சரியா? இது மோஸ்ட்டாக வந்து பார்ட்டர் சிஸ்டமில் தான் வரும். பார்ட்டர்னா என்னென்னு ஆல்ரெடி உங்களுக்குலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ப்ராடக்ட் எங்கள் கிட்ட தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் முக்கியமாக உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம். ஏன் ப்ரோ நான் சொல்லிடுறேன், பொட்டி வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் இந்த பொட்டி தான் வாங்கியிருக்கோம், வேறு அந்த பொட்டி வாங்க. சரி, அடுத்து என்னன்னா, இன்னும் எல்லாரும் நினச்சிருப்பாங்க, என்ன ப்ரோ அர்பன் ஸ்டெல்லாங்கிறீங்க அப்படின்னா. ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சுன்னா, நான் நிறைய தடவை நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்மளுக்கு பொதுவாக ஆக்டிவிட்டி ஃபிட்னஸ் இப்படின்னு வரும்போது மோரோவர் நான் இந்த அமேஸ்ஃபிட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு ஸ்மார்ட் வாட்சாக இருக்கட்டும், அதில் இறங்கிற நான் சொல்லியிருப்பேன். ஸோ அப்படிப்பட்ட ஸ்டாண்ட் எடுத்த எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வாட்சை யூஸ் பண்ணி நான் ஃபிட்னஸில் சூப்பராக இருந்ததுங்க. நான் டெய்லி இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேங்கிறது எனக்கு செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. செட்டே ஆகாது. ஸோ அது ஸ்டெல்லான்னு இல்லை, இதுக்கு இன்னொரு மேல் வெர்ஷன் இருக்குது. அந்த வாட்ச் வேணான்ட்டு ஏன் இதுக்கு போனேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கேஷுவல் ஆடியன்ஸ், ஸோ ஒரு கேஷுவல் ஆடியன்ஸ் கிட்ட இந்த மாதிரியான ஒரு வாட்ச் கொடுத்தோம்னா அவங்களுக்கு டே டு டே லைஃப்பில் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் இந்த வாட்ச் ஒய்ஃப்ட்ட தான் கொடுக்க போகிறேன். அவங்க யூஸ் பண்ணிட்டு சொல்லட்டும் அப்படின்ட்டு தான் இந்த ஸ்டெல்லா சூஸ் பண்ணேன். ஏன்னா கண்டிப்பாக நான் பெட்டு கட்டுறேன், திரும்பியும் நான் சொல்கிறேன், நமக்கு என்ன செட் ஆகும் நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறமும் நமக்கு செட் ஆகாத ஒரு வாட்சை கையில் மாட்டிக்கிட்டு அது எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுறது வந்து எந்த அளவுக்கு செட் ஆகும்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதில் பாக்ஸில் போட்டிருக்க ப்ரைஸ் கேட்டால் நம்ம எல்லாரும் வீடியோ எங்கேயும் நிறுத்திட்டு கிளம்பிடலாம். ஏன்னா 12,999 ரூபா போட்டிருக்கோம். ஆனால் விற்கிறது வந்து 3,499 சொல்கிறாங்க. இதில் என்னாச்சுன்னா, அந்த 3,499க்கு இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரியான ரெக்வஸ்ட் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம கிட்ட ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிங் பண்ணுவாங்கல்ல, இது மாதிரி என் ஒய்ஃப் வந்து வாட்ச் கட்டியிருக்காங்க, எனக்கு வந்து கொஞ்சம் வந்து விமன் சென்ட்ரிக் வாட்ச் அனுப்புடான்னு. நான் அனுப்புறது பூராவுமே ஸ்கொயர் ஷேப்பாக தான் இருக்கும் மோஸ்ட்டாக. இப்போ நாய் ஒரு அமேஸ்ஃபிட்டு அதெல்லாம் அனுப்ப மாட்டேன், அதெல்லாம் கார்மினா அதெல்லாம். ஸோ பாக்ஸில் போட்டிருக்கிற இன்ஃபர்மேஷன் அப்படின்னும் போது அர்பன் ஸ்டெல்லா மாடல் நம்பரு, ப்ளூடூத் வந்து 5.3 15 மீட்டரு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாப் 18 mm, USB மேக்னெட்டிக் டைப் சார்ஜிங், அந்த போகோ பின் சார்ஜிங்கு, அப்புறம் 2.5 hours சார்ஜிங் டைம்னு போட்டிருக்காங்க. 15 days வரைக்கும் ஸ்டாண்ட் பை, டிஸ்பிளே 1.2 inch AMOLED பேனலு, 1000 nits வரைக்கும் பிரைட்னஸ்ஸு. சரியா? அப்புறம் வந்து சென்சார் வந்து குவாட் AI சென்சார்னு போட்டிருக்காங்க, அதாவது இது மெஷர் பண்ணுறது எல்லாத்துக்கும். அப்புறம் IP68 ஸ்டாண்டர்ட். ஸோ இது வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க விஷயங்கள். ஃபீமேல் ஹெல்த் ட்ராக்கர் இருக்குது, அலாரம் நோட்டிஃபிகேஷன் அண்ட் மோர், மல்டி ஸ்போர்ட்ஸு, அப்புறம் கஸ்டமைசபிள் 100+ வாட்சஸ், வாட்ச் ஃபேஸஸ். ஸோ இதுதான் வந்து ஓவராலாக பாக்ஸில் இருந்த இன்ஃபர்மேஷன். இப்போ பாக்ஸை பிரிச்சோன்னு வைங்களேன், உள்ள வந்து பேக்கேஜிங்லேயே லேடிஸ் அட்ராக்ட் பண்ணுற அந்த மாதிரி கலர்ஸே வச்சுருக்காங்க. ஆமாடா, இதில் வந்து எதுவுமே இல்லை. இதுக்கு தான் பயலோ பாக்ஸ்லாம் பாருங்க, நல்லா நீல கலரில் இருக்கும், கருப்பு கலரில் இருக்கும், அப்படிதான் இருக்கும். உண்மைதான். இது கொஞ்சம் இல்லை, பொதுவாகவே அர்பன் ஒரு வேலை இல்லை லேடி உள்ள வச்சிருக்க கலரும் அந்த இது she is bold, she is substance. இந்த உமன்லாம் வேலட்ஸ் வச்சிருப்பாங்களே அந்த கலர்லேயே இருக்கு எல்லாம். ஆமாம், கையில் அந்த மாதிரி. ஓ, அந்த வாட்ச் தானே? ஸோ அந்த வாட்ச் தான். ரைட்டு. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஃபஸ்ட் எடுத்ததுமே இந்த ஷீ இஸ் போல்டு இந்த இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். அதை ஓப்பன் பண்ணால் அதுக்கு கீழே வந்து வாட்ச்சு. ஸோ வாட்சை அந்த இதையும் அந்த கம்பார்ட்மெண்ட்டை தூக்குனா கீழே வந்து உங்களுக்கு சார்ஜிங் கேபிள். ஓகே, சரியா? போகோபிங் சார்ஜிங் கேபிள், அப்புறம் வந்து தேங்க்யூ கார்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா வாட்சை கான்ஃபிகர் பண்ணுவோம். வாட்ச்சு சீரியஸாக அவங்க சொன்ன மாதிரி லுக் ஆஸ்பெக்டில் தரமாக தான் இருக்குது. விமன் சென்ட்ரிக் அப்படிங்கிறதுக்கான எல்லா பொருத்தங்களும் பச்சக்குன்னு இருக்குது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்களே, ஸோ அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரியர் வந்து எனக்கு அந்த ப்ரீமியம் ஃபினிஷ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் என்னால் பார்க்க முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆக மொத்தம் நான் தான் சொல்கிறேனே, இந்த ஃபேஷன் அந்த ஆஸ்பெக்டில் இப்போ ஒரு வாட்ச் அப்படின்னு வரும்போது விமன் ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இது செட் ஆகுமானா 100% அதுக்கு செட் ஆகும். ஸோ ஓவராலாக கான்ஃபிகரும் பண்ணியாச்சு. இந்த மெட்டல் ஸ்டாப்பு இதுதான், ஸ்டாப்பில் அர்பன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராண்டு வச்சுங்க இந்த ஓரத்தில் இருக்கும் கிளிப்பில். ஸோ மற்றபடி பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கல் மாதிரி பதிச்சிருக்காங்க. ஸோ அதான் ஓவராலாக அவங்க தான் போட்டாங்களே ஃபேஷன் அண்ட் ஸ்டைல்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஓவரால் டிசைனும் பில்டும் இருக்குது. ஸோ மெட்டல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து அந்த ஸ்பீக்கருக்கான வெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் கால்ஸ் பேசும்போதாக இருக்கட்டும், இல்லாட்டி ஏதாவது மீடியா இதில் ப்ளே பண்ணணும்னு நினச்சாலும் ப்ளே பண்ணலாம். இந்த இடத்துல தான் போகோ பின்னா, அப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சென்சார்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியுதா. அண்ட் இங்கேயும் வந்து அர்பன் ஒரு பிராண்டிங் இருக்குது. கிளிப்பு லாக் ஆகிறதுக்கான இடம் வரேன். ஓ, அந்த வரியா நல்லா இருக்கே, நல்லா இருக்குல்ல. ஸோ அதான் ஓவராலாக வந்து ப்ராடக்ட் லுக் ஆஸ்பெக்டில் சீரியஸாக ஸ்கோர் பண்ணிடுதுங்க.
டே டு டே லைஃப்பில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, இன்றைக்கி இந்த நேரம் நான் இந்த சும்மா வாட்சை காட்டுறேன் இல்லையா, இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணிட்டு அவங்க ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுவாங்க. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் பேட்டரி லைஃப் எந்த அளவுக்கு இருந்திருக்கு, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் தொடர்ந்து வரும். ஸோ ஓவராலாக இது ஆல்ரெடி நம்ம பார்த்தா அதே அடித்து துவைச்சா அதே சைனீஸ் வே தாங்க. சரியா? பிரைட்னஸ் வந்து ஆக்சுவலாக கிரேசி பிரைட்னஸ்ங்க. அவங்க சொன்னது வந்து உண்மை தான். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு. ரைட்டு. ஸோ ஓவராலாக யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதோட நம்ம திரும்பியும் சந்திக்கலாம். ஓகே. ஸோ ஃபிட் க்ளவுட் ப்ரோ அப்படிங்கிற ஆப்பில் தான் நம்ம வந்து இந்த வாட்சை பேர் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வாட்ச் ஆனால் லுக் ஆஸ்பெக்டில் மாசுங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பிரைட்னஸ் எங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ராமிஸ் பண்ண அளவுக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எஸ், ஹைலி பாசிபிள். நல்ல பேட்டரி லைஃப் டெலிவர் பண்ணுற கேப்பபிலிட்டி இந்த வாட்ச் கிட்டே இருக்குது. ஸோ ஒரு வாரம் கண்டினியூஸாக நீங்கள் வந்து உங்கள் ஃபோனோட பேர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா 1 வீக் நீங்கள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதை யூஸ் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மற்ற டேட்டா எல்லாத்தையும் இப்போ நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். ஸோ பேசிக்காக வந்து கையில் ஏதாவது அரிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குதா? இல்லை, ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. எந்த ஒரு தண்ணியே பட்டால் கூட எந்த ஒரு இதாகவும் இல்லை. ஏன்னா மேக்ஸிமம் நீங்களாம் தான் கிச்சனில் அதிகமான விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறீங்க. ஆமாம், இதை போட்டுகிட்டே நான் பாத்திரம் தேய்ச்சிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். ஆனால் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை எனக்கு. கம்ஃபர்டபுள், நார்மல் வாட்ச் நம்ம கட்டுற மாதிரி கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. ஓகே. ஸோ ஒரு தடவையும் இந்த வாட்ச் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ கையில் இருக்குது அப்படின்னும் போது இப்போ டிஸ்பிளே ஆஃப் ஆகும் இல்லையா? இப்போ நம்ம வந்து இப்படி ரிஸ்ட் ஆக்ஷன் பண்ணும்போது அது வேக் ஆகணும். ஸோ இதெல்லாம் பக்காவாக ஒர்க் ஆச்சா? ஒர்க் ஆச்சு. ஓகே. ஸோ இன்னொன்று முக்கியமாக என்னென்னா, இப்போது டச்சு நம்ம வந்து ஆக்சுவலாக டேப் பண்ணாலும் இந்த டிஸ்பிளே வேக் பண்ண முடியும். பட் அதை நம்ம டிசேபிள் பண்ணி வச்சுருந்தோம். ஏன்னா தவறுதெல்லாம் கைப்பட்டு ஒரு தடவை இதுக்கு வேக் ஆகிக்கிட்டு அப்படின்னு டிசேபிள் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இப்போ இது கூட இன்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னும் போது இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, ஒரு தடவை எய்தர் இந்த ஜெஸ்டர் மூலமாக இப்படி வேக் ஆனதுக்கப்புறமா இப்படி ஸ்வைப் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ ஓவராலாக இது வரைக்கும் டச் எப்படி ஃபீல் ஆகிருக்கு? ஒரு தடவை டச் பண்ணும்போதுமே ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. அந்த ஃப்ளோ எல்லாமே நம்ம நார்மலாக நம்ம ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற அளவுக்கு எந்த ஸ்மூத்னஸ் இருந்துச்சோ அதே மாதிரி ஸ்மூத்னஸ்ல இதுலேயே எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே. ஸோ அப்போ அதெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்திருக்கு. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரௌன் எப்பயாவது யூஸ் பண்ணீங்களா? யூஸ் பண்ணேன். அப்படியா? 2-3 தடவை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். க்ரீன் ஒரு தடவை, இந்த க்ரீன் ஒரு தடவை வச்சுருந்தேன். ஓகே. வாட்ச் ஃபேஸ் மாற்றி யூஸ் வாட்ச் ஃபேஸ் நான் அப்பப்போ மாற்றி யூஸ் பண்ணேன். ஓகே. ஆக்சுவலாக இந்த நேவிகேஷனுக்குலாம் கூட இதை யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் எல்லாருமே இப்படி யூஸ் பண்ண போகுது, ஏன்னா இப்படி பண்ணாலே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது, நம்ம ஏன் அதை யூஸ் பண்ண போகிறோம் மாதிரி தான் ஃபீல் இருக்கும். ஓகே. ஆனால் அவுட்டோர் விசிபிலிட்டி எப்படி இருந்தது? அந்த பிரைட்னஸ் வந்து லோவர் பிரைட்னஸில் இருந்தப்போ வந்து வெளியே டிஸ்பிளே வந்து தெரியல. வெளியே நம்ம போகும்போது அந்த டிஸ்பிளே பிரைட்னஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப கிளியராகவே இருந்தது. ஸோ இந்த இடத்துல ஃபேக்ட் என்னென்னா, மக்களே ஆக்சுவலாக இதில் இருக்கிறது ஆட்டோ பிரைட்னஸ் கேப்பபிள் கிடையாது. ஸோ டிஸ்பிளே பிரைட்னஸை நீங்கள் மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். இது இங்கே பார்த்தீங்கல்ல, மேனுவலாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க 1000 nits சொல்கிறாங்கல்ல, அது வரைக்கும் நீங்கள் கொண்டு போக முடியும். ஆனால் ரொம்ப வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இருக்கலே மினிமம் நல்லாயிருக்கு. இல்லாட்டி 2 பாயிண்ட் வச்சுக்கோங்க, 5 பாயிண்ட்டும் வச்சிங்கன்னா அது பேட்டரியும் ட்ரெயின் பண்ணும். அதே சமயம் நமக்கு வந்து அவ்வளோ பிரைட்னஸ் தேவையான்னு கேட்டால் கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கும் பார்க்கும்போது அப்படி தான் ஃபீல் ஆச்சு. சரி, எப்படி நீ இது வியர் பண்ணியிருக்கும் போது, இப்போது அன்றைக்கெலாம் வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க இல்லையா, நம்ம கெஸ்ட்டே வந்திருந்தாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து இந்த வாட்சை பார்க்கும்போது ஏதாவது ஒரு ஃபீல், அதனால தான் இப்போது என்ன வாட்செல்லாம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னாங்க. சூப்பராக இருக்குது. யாரும் ஸ்மார்ட் வாட்ச்னு ஃபஸ்ட்டு கெஸ் பண்ணல. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு டே இப்போ அவங்க எல்லாம் வந்திருந்த அன்றைக்கி வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே தான் போட்டிருந்தேன். ஆமாம். டக்குன்னு பார்த்தோன்னா ரொம்ப 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 ரிச் லுக்காக இருக்குது, வாட்ச் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. ஓகே. இல்லை, இந்நேரம் மக்களுக்கு தோணும், சிவாண்ணன் இந்த மாதிரிலாம் வந்து என்றைக்குமே வாட்சை பற்றி பேச மாட்டாரே அப்படின்னு. ஏன்னா நான் வாட்சை யூஸ் பண்ணுற ஸ்டைல் கம்ப்ளீட்டாக வேறையாக இருக்கும். நீங்கள்லாம் யூஸ் பண்ணுறது வந்து இப்போது ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணுவீங்களா? அதனால தான். இதில் எப்பயாவது ஒரு தடவை ஃபோன் பேச வாய்ப்பு கிடைச்சதா? பேசினேன். கால் அட்டன் பண்ணி நான் அப்புறம் கால் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் நான் பேசினேன். பரவாயில்ல, புத்திசாலித்தனமாக பேசியிருக்கீங்க. ஏன்னா அவ்வளோ நம்ம பேசுகிறது அவங்க பேசுறது நமக்கு கேட்குது, நம்ம பேசுறது அவங்க கிளியராக தான் கேட்குது. இருந்தாலும் நம்ம அதில் நார்மல் ஃபோன் கால் அளவுக்கு இதில் வால்யூம் இருக்காதுல்ல, அதனால நான் வந்து கால் பண்ணுறேன் அந்த மாதிரி ஒரு 1 செகண்ட் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதை நான் அட்டன் பண்ணது. இதை தான் நான் வந்து பொதுவாக வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்னென்னா, நார்மலாக இந்த மாதிரியான கால்ஸ் எல்லாம் நம்ம பேசும்போது வாட்சை வச்சு ரொம்ப நேரம் லென்த்தி கால்ஸ்லாம் வாய்ப்பே இல்லை. நமக்கு ஒரு கால் நோட்டிஃபிகேஷன் வருது. சொல்லுப்பா. ஒரு கால் இப்போ வருதுன்னா அந்த காலை வந்து நம்மளால் இந்த மாதிரியான ஒரு யூஐயில் பார்க்க முடியும். தேவைன்னா இப்போ மியூட் பண்ணிக்கலாம். ஸோ மியூட் ஆப்ஷனும் இருக்குது. அதே சமயம் ஸ்பீக்கரோட வால்யூம் வந்து இங்கே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணாலும் சரி, அதே சமயம் இங்கேயும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த சைட்ஸ்லேயும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்டு ஸ்வாப்பும் பண்ணலாம். இப்போ அது ஃபோனுக்கு போயிருக்கோம், திரும்ப நான் இங்கே தட்டினேன்னா இங்கே திரும்ப வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்மளால் வந்து இந்த
வாட்ச்லேருந்து இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் த டெமோ ப்ளீஸ். இந்த மாதிரி காலை கட்டும் பண்ணலாம். ரைட்டு. ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இப்படி தான் ப்ரோஸ் இருக்கும். உங்களுக்கு அவுட்டோர் விசிபிலிட்டின்னு பார்க்கும்போது ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அவுட்டோரில் ரொம்ப பிரைட்டாலாம் இருக்குமானா கொஸ்டினபிள் தான். பட் இது ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருந்தால் பேட்டரி லைஃப் வந்து 1 day தான் வரும். ஆமாம். ஸோ அதனால் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து நல்லா இருக்குது, கெத்தாக இருக்குது. எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, அப்போ பில்டப் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் அப்போ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே யூஸ் பண்ணலாம். நான் கூட ஃபஸ்ட் டைம் இந்த யூஐ யூஸ் பண்ணும்போது என்ன ஃபீல் பண்ணேன்னா, அனலாக் அப்படி டிசேபிள் ஆகிடும் போலன்னு. இல்லை, ஷட் டவுன் அப்படிங்கிறது அழுத்தினா தான் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆஃப் ஆகும். ஸோ ஓவராலாக இப்போ இந்த வாட்சில் இருக்கக்கூடிய ஸ்டைல்ஸ் இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் பார்க்கும்போது மெனு ஸ்டைலே நிறையா இருக்குது. இப்போ இது வந்து நார்மல், என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கிளாசிக் லுக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரியான மெனு ஸ்டைல் இது வந்து பொதுவாக நிறைய வாட்சஸில் இருக்கும். ஸோ இப்போது இதில் வந்து உள்ளே நீங்கள் போயிட்டு ஸ்டைல்ஸ் மாற்றினீங்கன்னா மெனு ஸ்டைலில் போய் இப்போ ஸ்டைல் 2 அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த மாதிரி மாறும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து காலகாலமாக நம்ம பார்க்குற அதே வாட்சஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக இந்த மாதிரியான யூஐயில் தான் நம்ம வாட்ச் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதே மாதிரியான வாட்ச் தான் இதுவும். ஸோ ஓகே, இப்போது நார்மலாக ஒரு வாட்ச் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் இந்த வாட்சை யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்? நார்மலாக வந்து எனக்கு ஸ்டெப் கவுண்ட் கால்குலேட் பண்ணணும், ஒரு ஸ்மார்ட் வாட்ச் போடணும்னு நினைக்கிறோம். பட் அந்த ஸ்ட்ராப் வேண்டாம், கொஞ்சம் ரிச் லுக்காக இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த வாட்ச்க்கு போகலாம். ஓகே. நான் வந்து ஜென்ரலாக அனலாக் வாட்ச் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது அந்த மெயினாக அந்த ஸ்ட்ராப் அந்த லுக்குக்காகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அட் த சேம் டைம் ஸ்டெப் கவுண்ட்டு, மெயினாக வந்து ஸ்டெப் கவுண்ட் தான் நான் பார்த்துக்கிறது. ஓகே. நான் அதான் இதில் வந்து நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா, ஃபோனோட சிங்டாக இருந்தால் இது எல்லாமே கரெக்டாக வேலை செய்யுது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் இந்த ஸ்லீப் டேட்டா மட்டும் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கிறதையும் நான் பார்த்தேன். ஸோ அதை நம்ம இப்போ தொடர்ந்து ஆப்பில் பார்க்கலாம். ஓகே. வால்யூம் கண்ட்ரோல், வைப்ரேஷன் ஃபீட்பேக் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. எப்படி ஃபீல் ஆச்சு? நார்மலாக இப்போ ஃபோன் கால் வரும்போது கூட வைப்ரேட் ஆகிருக்கு. வைப்ரேட் ஆகும். நல்லா இருந்தது. டக்குன்னு தெரியுது எனக்கு. ஃபோன் தூரமாக இருக்கும்போது கால் வந்துடுது, டக்குன்னு எனக்கு வந்து இங்கே ரெகனைஸ் ஆச்சு. நான் அந்த மெசேஜ் நோட்டிஃபிகேஷன்லாம் ஆனில் வைக்கல, கால் நோட்டிஃபிகேஷன் மட்டும் வந்தது. அதுவும் எனக்கும் அது சரியான டார்ச்சராக ஃபீல் ஆகும். ஆமாம், ஏன்னா நம்ம ஒரு மெசேஜ் வந்து எது வந்தாலும் நமக்கு உடனே நோட்டிஃபை பண்ணுவோம். அப்படி எனக்கு அப்படி தேவையில்லாதனால நான் அதை ஆஃப் பண்ணி தான் வச்சேன். ஓகே. ஸோ ஓகே, இதில் ஸ்லீப் ட்ராக்கிங் தான் முக்கியமான இப்போ பார்க்கணும்னு நினச்சேன். ஏன்னா பொதுவாக வந்து இந்த மாதிரியான பட்ஜெட் வாட்சஸில் நம்ம வந்து ஸ்டெப் ட்ராக்கிங் பார்க்கலாம், அதை தவிர ஸ்லீப் ட்ராக்கிங்கும் போட்டால் நல்லாயிருக்குமேனு. இந்த ஹெல்த் கனெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ இதில் கனெக்ட் பண்ணோன்னா இதில் நம்ம டேட்டா கனெக்ட் பண்ண முடியும். இப்போ ஹார்ட் ரேட்டு, லாஸ்ட் நைட் ஸ்லீப்பு கரெக்டாக கட்டுதா? ஸ்லீப்பு பரவாயில்லையே. கரெக்டாக தான் காட்டுது. நான் நேற்று 11:30 மாதிரி. சில சமயங்களில் கொஞ்சம் சொதப்புற மாதிரி இருந்தது ப்ரோஸ். ஸோ அதையும் நான் அந்த இடத்துல சொல்லணும். ரொம்ப எக்ஸாக்டாக கரெக்டாக காட்டுதான்னு கேட்டிங்கன்னா, சில சமயங்களில் வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் மிஸ்டேக் பார்க்க முடியுது. எப்படின்னா ஸ்லீப் டைமை கேப்சர் பண்ணும்போது, அதுவும் முக்கியமாக எப்போ நீங்கள் தூங்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த இடத்துல மிஸ்டேக் பார்க்க முடியுது. வேக்கப் டைம் எப்போயுமே கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மற்றபடி வந்து ஸ்லீப்புக்கும் ஓரளவுக்கு யூஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. இது வரைக்கும் மொக்கான்னு இல்லை. ஆனால் இது வந்து என்னென்னா, ஒரு நாள் வந்து என்னாச்சு, அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வச்சுருந்தனால சார்ஜ் இல்லாமல் இப்படி நின்று போச்சு. ஸோ அது ஒன்று இருக்குது. ஓகே. ஸோ இப்போது பேசிக்காக இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹார்ட் ரேட் பார்க்கலாம், ப்ளட் ப்ரெஷரு, ஆக்சிஜனு. ஆனால் இதெல்லாம் பெருசாக மெஷர் பண்ணவே இல்லை போலையே. ஹார்ட் ரேட் செக் பண்ணேன், ஆக்சிஜன்லாம் செக் பண்ணேன். இது காட்டுது இல்லை, ப்ளட் ஆக்சிஜன் சென்சார் துடிக்கிறாப்புல. ஸ்டாப். இப்போது நான் இந்த மாதிரியான வாட்சஸை பற்றி நான் நிறைய தடவை கமெண்ட் பண்ணியிருப்பேங்க. இந்த மாதிரி வாட்சஸ் வந்து பேசிக்காக இப்போது வாட்ச் ஃபார் த ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷனே கிடையாதுங்கிறவங்களாம் இந்த வாட்ச் யூஸ் பண்ணலாம். பட் எனக்கு எப்படின்னா, ஜிபிஎஸ் தேவைப்படும், அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் மானிட்டர் பண்ணுவேன், அது வந்து எனக்கு ஸ்ட்ராவா சிங்க் வரணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம என்ட்ரி லெவல் வாட்சஸில் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதுதான் ஃபேக்ட்டு. ஸோ ஸ்டெப் கவுண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இப்போ வீக்லி ஸ்டெப் கவுண்ட் ஃபுல்லாக நம்ம அந்த டேட்டா வரிசையாக பார்க்க முடியும். இது வந்து நேர்த்திக்கானது, அதுக்கு முந்தின நாள் ஒரு டார்கெட் வேணால் நம்மளே வச்சுக்க முடியும். வச்சுட்டு அதை வேணால் அச்சீவ் பண்ணிட்டு அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மளே மோட்டிவேட்டடாக இருந்துக்கலாம். ஆக்டிவிட்டி ரிமைண்டருங்கிறது என்னென்னா செடன்ட்ரி ரிமைண்டர். ஸோ இதெல்லாம் எனேபிள் பண்ணியிருந்தாங்கன்னா அப்பப்போ உங்களை வைப்ரேட் பண்ணி ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கும், எழுந்து போங்க, இன்னும் ஒரே இடத்துல இருக்கீங்க, எழுந்து போங்க அப்படின்னு சொல்லும். அதே மாதிரி தண்ணி குடிக்கிறதுக்கும் ரிமைண்டர் வச்சுக்கலாம். ப்ளஸ் இவங்க நிறையா வாட்ச் ஃபேஸஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதுவும் இருக்குது. ஸோ நமக்கு எப்படி தேவையோ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாட்ச் ஃபேஸ் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம கூகுள் ஃபிட்லேயும் கனெக்ட் பண்ணி வைக்கும்போது இந்த மாதிரியான வாட்சஸோட டேட்டாவை அட்லீஸ்ட் இதுலையாவது நம்ம சிங்க் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் நான் இப்போ சொன்ன தெரியுமா, ஸ்ட்ராவா சிங்க் அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பார்க்க முடியாது.
ரைட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கான ஆப்புங்க. இந்த ஆப்லாம் பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏகப்பட்ட பிராண்டோட வாட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டேஃபிட் அப்புறம் இந்த மாதிரியான ஆப்பில் தான் சிங்கே ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஆப் தான் இது. இதுக்கு வந்து காமன் அக்ராஸ் மெனி பிராண்ட்ஸ் வாட்சஸ். ஸோ அதுலேருந்து என்ன தெரியுது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அங்கேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு ஏதோ ஒரு கடையில் இருக்கும். அந்த கடையில் இவங்களுக்கு எது இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த டிசைனுக்கு வந்து இவங்களோட நேமை எட்ச் பண்ணி இவங்க அதுக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை மட்டும் செக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து விற்கிற மாதிரியான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படிப்பட்ட ப்ராடக்ட் தான் இது. பேசிக்காக இப்போ ஆகும்போது இந்த வாட்சை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஸோ விமன் சென்ட்ரிக் டிவைஸு ஆர்னமெண்ட் மாதிரி. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் தான் நான் பார்க்குறேன். இது வந்து ஃபிட்னஸ் ஓரியன்டான ஒரு ப்ராடக்டானு கேட்டிங்கன்னா கிடையாது. பேசிக்காக ஸ்டெப் கவுண்ட் மாதிரியான விஷயங்கள் மட்டும் பார்க்குற ஐடியாவில் இருக்காங்க. அலாம் செட் பண்ணுறாங்க, காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு, அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் கொஞ்சம் துணையாக இருக்கிறதுக்கு. அப்புறம் பேசிக்காக ஸ்லீப் டேட்டா செக் பண்ணால் நல்லாயிருக்கு. அப்புறம் வரக்கூடிய கால்ஸ், இன்கமிங் காலை வந்து நான் எங்கே இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணுவேன். அண்ட் இப்போது மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னு வைங்களேன், எவ்வளவோ ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. இப்போ உங்களுக்கு 3000 ரூபா செக்மெண்ட்டில் 3500 ரூபா செக்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாட்சஸ் இருக்குது. ஸோ அவ்வளோ வாட்சஸ்க்கு மத்தியில் இதுதான் வாங்கணும்னு இல்லை. பட் இந்த வாட்சும் ஒரு ஆப்ஷனாக நீங்கள் வச்சுக்கலாம். எப்போனா அந்த நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த ஒரு ஃபேக்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்னமெண்ட் ஒரு வாட்ச்சு, அதே சமயம் ஒரு ஆர்னமெண்ட் மாதிரி. ஸோ அப்போ மட்டும்தான் இது வந்து ஸ்கோர் பண்ணுமே தவிர மற்றபடி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம மார்க்கெட்டில் இருக்குது. ஏகப்பட்ட பிராண்ட் ஆப்ஷன்ஸும் இருக்குது அப்படிங்கிறத இந்த நான் சொல்லிக்கிறேன். சரி, ஓகே. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இந்த வாட்சை பற்றி இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம வந்து இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி.